வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பயணத்தை நாள் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நீ 27 28 சொல்லி தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட போன்ல வந்து இணைப்பு ஒரு மாசத்துக்கான இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடுது. இதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணா வரும் சொல்லி நினைக்கிறேன். பக்கத்துல என்ன பசங்க இருப்பாங்க கேட்டு சொல்லாம ப்ரோ சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம டப்பு கொடுத்து கைநீல் வரைக்கும் வந்திருக்கோம். இங்க யாரும் இல்ல. அதன் பிறகு காலை உணவு சாப்பிடலாம் சொல்லிட்டு உள்ள போனா பாப்கார்ன்ற பேர்ல எதுவும் தீச்சு வச்சிருந்தாங்க. அது ஓரமா தள்ளிட்டு தோசை மட்டும் நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா நம்மளோட புதையில வந்து பாத்தீங்கன்னா ஷாரிட்டி என்ற ஒரு குடும்பத்தை கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அவங்களும் வெளியே தத்த போறோம். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நானும் கடந்த ஒரு வாரமா நம்மளோட புதையிலையும் நம்ம அலைபேசி ஃப்ரெண்டா கிளாஸ் சொல்லி நினைச்சுனே இருந்தேன். ஆனா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. அதனால நம்ம ஷேரிட் நம்பர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து போனா வெளியே தத்த போறோம். வெளியே தெரிஞ்சிட்டு வேற ஒரு புதிய ஷேரிட் குடும்பத்தை உள்ள எடுத்துன்னு வர போறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த புதுசா இருக்கணும் இல்லையா, அவங்களுமே பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. சேரிட்டி வேணா சொல்லிட்டு ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு ஓரமா பார்த்தா ஒரு மாங்காய் இருந்துச்சு. நம்மளுக்கு மாங்காயும் ஆகாது, ஏன்னா எனக்கு சூட் உடம்பா. மாங்காய் சார் அடிட்டு கொப்பளம் வந்துடும். அதனால சாப்பிடாமலே இருந்தேன். ஆனா மாங்காய் கட் பண்ணி பார்த்த பாருங்க, உள்ள ஒரு டெம்ட் ஆகிடுச்சு. சும்மா ஒரு பீஸ் சாப்பிடலாம் சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். ஆனா ஆசை யார சும்மா விடுச்சு. அதனால எல்லா மாம்பழத்தையும் நான் ஒரே சாப்பிட்டேன். அதன் பிறகு முட்டை வாங்குற வேலை இருந்துச்சு. அதனால வண்டி எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு முட்டை ரேட்டு கேட்ட பாருங்க, எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. தங்க விலையே ஒரு நாளைக்கு டிஃபரெண்ட் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுது. முட்டை போய் கேட்டோன்னு 9 ரூபான்ட்டாங்க. டே ஜிம்முக்கு போறலாம்னு நினைச்சேன். அப்பதான் எப்பா டே நம்ம ஜிம்முக்கு போறதுல எப்போ அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு இருக்கும் தான் பாவம். நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா 2 முட்டை மட்டும் வாங்கிட்டு வெங்காயத்தை எல்லாம் சொல்லிட்டு அடிச்சா வெங்காயத்தை கீழே போட்டேன். அதன் பிறகு வாசனை மணக்க மணக்க அருமையான ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்ட மக்களே. இது நோட்டில் நம்ம சேனலுக்கு போசம் தான் மறக்காம நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கான வேலைகள்லாம் இருக்கு. அதை முடியலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் காய்கறி வாங்குற வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த காய்கறி அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு நம்ம ஃபேனும் ரொம்ப நாளா ஸ்லோவாக போயிட்டு இருக்கான். யார் ரூம்ல கரெக்டாக தான் போகுது. எங்க அப்பா அம்மா படுப்பாங்க, அந்த ரூம்ல ஸ்லோவா இருக்கா. அதனால எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, தம்பி நீ ஃபேனை மாத்தலாம், நாங்கள் ரூமை மாத்திரம் ஓகேவான்னு கேட்டாங்க. இல்லம்மா நான் மாத்திரம் சொல்லிட்டு நீ வாங்கி குத்துட்டு எல்லாத்தையும் மாத்தி வச்சாச்சு. சாயங்காலம் போல ரன்னிங் போலாம் சொல்லிட்டு போனா சன்செட் அருமையா இருந்துச்சு. நம்ம ரன்னிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பிஸ்கெட் பண்ணிருந்தோம். அதன் பிறகு நம்மளுக்கு இனி முகேஷ் நண்பரும் வரல, தீன நண்பரும் வரல. எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஹோட்டல் வந்து போனா வேலைக்கு போக சரி, அதனால சுத்தமா வரதே இல்லை. நம்ம நீ சோலோவா தான் போயிருந்தோம். சோலோவை பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாள் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தூரமாகவும் போக முடியல. கொஞ்சம் தூரம் போனதே மூச்சு வாங்கிச்சு. அதன் பிறகு நைட்டுக்கு வந்து நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு தூங்கிட்டு நம்மளே நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. மறக்காம நம்ம சேனல் வந்து அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க. புடிச்சா மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணேன். போன்ல உயிர் நாடி கொஞ்சம் கம்மியா இருந்ததுல அவசர சிகிச்சையில் அட்மிட் பண்ணிட்டோம்.